அப்பா ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டோம். நம்மளே சமைச்சு முடிச்சிட்டோம். இன்னும் இந்த பிள்ளைங்க எந்திரிக்காமலே இருக்காங்க. அதான் நான் வழக்கம் போல நம்ம தானே போய் எழுப்பணும். சரி போய் எழுப்புவோம். ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறாங்களோ தெரியல. சந்தியா, சோனி, எந்திரிங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? ஐயோ, என்ன என்னால இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஏப்ல சோனி, எருமை மாடு மாதிரி என்னால படுத்திருக்க. எந்திரிட்டி. யார் என்ன அடிச்சது? ஏட்டி சோனி, எந்திரிட்டி. எவ்வளவு நேரமே என் மேலேயே கிடப்ப. நீ தான் அடிச்சியா? எதுக்கு அடிச்ச? தெரியாம தூக்கத்துல தானே படுத்துட்டேன். காலையிலேயே அடிச்சிட்டேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். இதோ ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. எந்திரிச்சு போய் குளிங்கட்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் எங்கம்மா சண்டை போட்டோம்? இவ தான் என் மேல படுத்திருந்தா. சரி, நான் போய் குளிக்கிறோம். நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வருவேன். 2 பேரும் குளிச்சு ரெடியா இருக்கணும். நான் போயிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் குளிங்க போயிட்டு. சந்தியா, நீ போய் ஃபர்ஸ்ட் குளி. நீ தானே அக்கா, போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அப்புறம் வந்து என்னை கூப்பிடு. ஏன், நீ குளிச்சா அங்க தண்ணி இருக்காதா என்ன? சரி போ, நானே ஃபர்ஸ்ட் போய் குளிக்கிறேன். என்னடி 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா? வந்தேன்னு வைங்க. ஐயோ, அம்மா கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ எப்படியே போ. ஐயோ, இந்த ஸ்கூல் போறதெல்லாம் யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ? குளிக்கணும், கிளம்பணும். ஏப்பா, சரி போய் எல்லாம் எடுத்து வைப்போம். ஐயோ, டைம் ஆயிடுச்சா? இல்ல டைம் இருக்கு. சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு பாப்போம். அம்மா, அம்மா, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்கம்மா. டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். 2 பேர் பேக்லயும் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வரேன். இந்த சந்தியா, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்களா? அப்புறம் அங்க போயிட்டு அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு இருக்காதீங்க. எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி, டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நான் தான் எடுத்து வைக்கணும். எப்பதான் நீங்களும் எடுத்து வச்சுக்குவீங்க? சரிம்மா சரிம்மா, கொடுங்க. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. அம்மா, அந்த சோனியை பாருமா, டைம் ஆயிடுச்சு. அவளை வர சொல்லுங்க. ஏ சோனி, சோனி, டைம் ஆயிடுச்சு, வாடி போலாம். சோனி, என்னதான் பண்றியோ தெரியல. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் கிளம்பு சோனி. மா, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சியாமா? டைம் ஆயிடுச்சுமா. எல்லாமே நானே எடுத்து வச்சிட்டேன்டி. அப்படியே எப்படிதான் டைம் ஆகுதோ தெரியல. கிளம்பு. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிடி, பத்திரமா பார்த்து போகணும். வழியில யார்கிட்டயும் பேசக்கூடாது. சரிம்மா, பாய். சரிடி, பார்த்து பத்திரம். அப்பா, இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போனாதான் வீடே அமைதியா இருக்கு. சரி, நம்மளும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு சின்ன பொண்ணு வர சொல்லணும். நேற்று நடந்தது நினைச்சாலே பயமா இருக்கு. என்னன்னு சின்ன பொண்ணிட்ட பேசினா கூட அவ ஏதாவது சொல்லுவா. சரி, போய் சாப்பிட போலாம். சந்தியா இன்னும் பூமாரி வரல போல பாரு. அவதானே எப்போதும் முன்னாடி வருவா. இன்னைக்கு காணோம். சோனி, பூமாரி வந்துட்டு இருக்கா பாரு. ஓடி வரா. பூமாரி, ஏன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா? ஆமா சோனி, அப்பா ஓடியே வந்தேன். நல்ல வேலை வந்துட்ட பூமாரி. நான் பஸ் ஸ்டாண்ட்ல உன்னை காணாமலும் ஸ்கூலுக்கு வரலையோன்னு நினைச்சிட்டேன். ஆமா சோனி, எப்பவும் நேரமே எந்திரிச்சிருவேன். அதனால சீக்கிரமா வந்துடுவேன். நேற்று நிறைய நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கல்ல, அதனால படிச்சு முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. அதனால நல்லா தூங்கிடு சோனி. காலையில லேட்டா தான் எந்திரிச்சேன், அதான் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு பார்த்து டைமுக்கு பஸ் வரல. டைம் என்ன சோனி, இன்னும் பஸ்ஸை காணோம்? டைம் 8:45 பூமாரி. எப்போதும் 8:40க்கு வந்துடும். பரவாயில்ல, 5 நிமிஷம் தான் எனக்கு வந்துடும். சோனி, நீ எல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா? இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. படிச்சிருக்கேன் பூமாரி. எங்க படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, அப்புறம் மறந்துடுது பூமாரி. சரி பாப்போம், அங்க போயிட்டு ஒரு டைம் படிச்சா ஞாபகம் வந்துடும். அது எப்படிதான் மறக்குமோ தெரியல. அதுக்கு தான் நல்லா புரிஞ்சு படிக்கணும், சும்மா மக்கப் பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். நீ நல்லா படிக்கிறேன்னு ரொம்ப சீன் போடாது என்ன? சரி, போதும் பஸ் வருது, வாங்க போலாம். டைம் என்ன ஆகுது? இந்த சின்ன பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நைட்டு என்ன தூங்க விடாம பயந்துட்டு இருந்தா. என்னதான் பண்றதோ, எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆச்சு. சின்ன பொண்ணு எந்திரி, டைம் ஆச்சு. என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேங்க. சின்ன பொண்ணு, ரொம்ப டைம் ஆச்சுமா, எந்திரி. சாரிங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? நேற்று பயந்துட்டு தூங்காததுனால தூக்கமா வருதுங்க. இல்லைனா மட்டும் நீ சீக்கிரமா எந்திரிச்சிருப்ப பாரு. சரி சின்ன பொண்ணு, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ. சரிங்க, நான் சாப்பிட்றேன், நீங்கள் பார்த்து போங்க. சரி சின்ன பொண்ணு, மறுபடியும் படுத்துறாத. எங்கள் அம்மா அங்கே கத்திக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எஞ்சி போயிடு. உங்கள் அம்மா என்னைக்கு தான் கத்தாமல் இருக்காங்க. சரி, நீங்கள் பார்த்து போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நம்மளும் எந்திரிப்போம். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல. மாமியார் வேறு கத்திட்டு இருக்கேன் வேறு சொன்னார். சரி, சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அப்பா, இந்த டைம்ல இந்த மரத்துக்கடியில் உட்கார்றது நல்ல சௌகரியமா இருக்கு. நல்ல காத்து. இந்த சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். ஹலோ சின்ன பொண்ணு, என்ன
என்ன லட்சு காலையிலேயே ஃபோனு, நான் வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டீங்க? சும்மாதான் சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிஞ்சா அதான் சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு கூப்பிட்டேன். சாப்பிட்டு வந்தியா இல்லையா? சாப்பிட்டு தான் வந்தேன் லட்சு. எங்கள் வீட்டுக்காரர் தான் இன்னைக்கு சமைச்சாரு, நல்லா சாப்பிட்டுட்டு தான் ஓடி வந்தேன். உங்க வீட்டுக்கார சமைச்சாரா? ஏன் சின்ன பொண்ணு? அது ஏன் லட்சு கேட்குறேன்? நேற்று இங்கே சத்தம் கேட்ட மாதிரி நைட்டு வீட்டுக்குள்ளேயோ கேட்டுச்சு லட்சு. அதனால பயத்தில் தூக்கமே வரல. அதனால காலையில் லேட் ஆயிடுச்சு லட்சு. அவர் வேற வேலைக்கு போகணும்ல, அதனால தான் அவரே சமைச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா சின்ன பொண்ணு, எங்கேயோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் உன்னை வர சொன்னேனே. ஆமா லட்சு, அதனால தான் நான் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. பாவம் எங்கள் வீட்டுக்காரர் அவரே சமைச்சு எனக்கும் சமைச்சு வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டார் லட்சு. சரி சின்ன பொண்ணு, இனிமே எல்லாம் நேரமே எந்திரிச்சு உங்க வீட்டுக்கார ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு நீங்க வா, சரியா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்தாலே போதும் சின்ன பொண்ணு. லட்சுமிக்கா இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வா வசந்தி, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா? அதான் உட்காந்து இங்க சும்மா பேசிட்டு இருக்கோம். அதான்க்கா, நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன். சரி எப்படியும் மரத்துக்கடியில தான் இருப்பீங்கன்ட்டு இங்க வந்துட்டேக்கா. அதான் வசந்தி, நேற்று இங்க சத்தம் கேட்டுச்சுல, அதே சத்தம் நைட்டும் கேட்டுச்சு. சின்ன பொண்ணு வீட்லயும் கேட்டுச்சாமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் வசந்தி. ஆமா லட்சுமிக்கா, நானும் இப்ப அதை பத்தி தான் பேச வந்தேன். எங்க வீட்லயும் கேட்டுச்சுக்கா. அதுதான் வசந்தி, என்ன சத்தம்னே தெரியல. திடீர்னு கேக்குது, திடீர்னு நின்றது. நானும் பயந்துட்டேன் நேற்று ரொம்ப. எங்க வீட்டுக்காரரும் இல்லையா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காருல்ல, அதனால ரொம்ப பயமா இருந்தது. சரி சின்ன பொண்ணுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி தூங்கிட்டு இருப்பாங்களா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் சத்தமும் கேட்கலான்னு தூங்கிட்டேன் அப்படியே. எல்லாருக்கும் கேட்டிருக்கோம்னா அது என்னவாக்கா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அதுதான் வசந்திக்கா, என்னன்னே புரியல. என்னதான் சத்தமோ, திடீர்னு வருது திடீர்னு நிக்குது. ஆனால் பயமா இருக்கு, என்ன பண்ண போறோமோ. இந்த ஊருக்குள்ள ஏதோ மர்மமா நடக்க போதா என்னமோ. இன்னைக்கும் இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமா லட்சு, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். சரி இன்னைக்கும் வருதான்னு பார்ப்போம். என்ன எல்லாரும் என்ன விட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா, என்னடா பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, வீட்டுல வேலை அதான் முடிச்சுட்டு வந்தேன். பாரு, நீ வேலையெல்லாம் செய்வியோமா? பின்ன நான் வேலை செய்யாமலா? வேலை செஞ்சுட்டு தான் நிக்கிறேன். இங்க வந்தேன், சமைச்சேன், வீடு தொடச்சேன், எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். பரவாயில்லையுமா, இப்படிதான் இருக்கணும். உமா, நீ வேலை செஞ்சுட்டா வந்த? உண்மையை சொல்லு. ஆமா சின்ன பொண்ணு, என்ன பண்றது, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வீட்டுல தான் இருக்காரு. வீட்டு வேலை செய்யலன்னா, சமைச்சு வைக்கலன்னா என்னை வெளியவே அனுப்ப மாட்டாரு. அதனாலதான் எல்லாம் முடிச்சுட்டு வந்த சின்ன பொண்ணு. அதானே பார்த்தேன், நீங்க அது வீட்டு வேலை செய்யறதா அதுன்னு. என்ன நாலு முடி, நாங்களும் வீட்டு வேலை எல்லாம் செய்வோம். விடுவோமா, பரவாயில்ல, இன்னைக்கு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி உட்காரு. சின்ன பொண்ணு, நீயும் இனி வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வா. எங்கேயாவது உங்க மாமியார் பார்த்தா நான் தான் உன்னை கூப்பிட்டு வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நீயும் இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்க ஃப்ரீயா இருக்கலாம்ல. சரி லட்சு, இனி நான் முடிச்சுட்டே வரேன். வாங்க பத்திரகாளிக்கா, உட்காருங்க. நேற்று உங்களை பார்க்கவே முடியலக்கா. என்ன பண்றது லட்சுமி, என் தலையெழுத்து. நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். அதனால தான் நேற்று தோட்டத்தில் வேலை இருந்துச்சு, நாங்கள் போயிட்டேன். ஆமாக்கா, என்ன பண்றது. சரிக்கா, நேற்று நைட்டு உங்க வீட்டில் ஏதாவது சத்தம் கேட்டுச்சாக்கா? இல்லை லட்சுமி, அப்படி எதுவும் சத்தம் கேட்கலையே. ஏன் என்னாச்சு? என்னன்னே தெரியல பத்திரகாளிக்கா, நேற்றுலேருந்து ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நைட்டும் எல்லார் வீட்லையும் கேட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு, என்ன சத்தம்னே தெரியலக்கா. அப்படிதான் எங்க வீட்டில் எந்த சத்தமும் கேட்கலையே. நல்லதா போச்சுக்கா உங்க வீட்டுல கேட்காதது. இந்த சத்தம் கேட்டதுல இருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, என்ன சத்தமும் தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது லட்சுமி, ஏதாவது பூனை நாயின்னு சத்தம் போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. இல்லை பத்தோ, அது நாய் பூனை சத்தம் மாதிரிலாம் இல்லை, புதுசாக இருந்தது. சரி பார்ப்போம், இன்னைக்கு வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். சரிக்கா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். சரி வசந்தி, நீ போயிட்டு வா. என்ன லட்சுமி, நீ தோட்டத்துக்குலாம் போறது இல்லையா? தோட்டத்தை யார் பாத்துக்கிறது? போகணும் பத்திரகாளிக்கா, பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் தொடங்கிடுச்சுல, அதான் கொஞ்சம் வேலை வீட்டுல. நாளைக்கு தான் போய் என்னன்னு பார்க்கணும்க்கா. வேற யாரும் பார்க்க முடியாது, நான் தான் பார்க்கணும். நாளைக்கு தோட்டத்துக்கு போறியா லட்சுமி? நான் உன்னை பேங்குக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். ஏக்கா, என்னாச்சுக்கா? அதுவா லட்சுமி, மாடு வாங்கலான்ட்டு இருக்கேன், அதனால லோன் அப்ளை பண்ணியிருந்தேனா, நாளைக்கு பேங்குக்கு வர சொல்லியிருக்காங்க லோன் விஷயம்லாம் பேசுறதுக்கு. தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்படியாக்கா? சரி, நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நான் வரேன். என்ன பத்து, ஆல்ரெடி நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கு, இதுல மாடு வேறையா? பாடுற கலக்குறீங்க போலியே. ஆமா, நீ தானே வந்து பார்த்த. ஏன் உன் மாசமா இருக்க மாட்டியா? அவளோட கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். எப்பா, கூல் கூல் கூல், நான் சும்மா தான் சொன்னேன். சரி லட்சுமி, நாளைக்கு நீ 10 மணி போல ரெடியா இரு, நம்ம போலாம். சரிக்கா, நீங்க கிளம்பிட்டு சொல்லுங்க. சரி லட்சுமி, நாளைக்கு பார்க்கலாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் பத்தோ இப்பயே வீட்டுக்கு போறீங்க? கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம்ல. நான் என்ன உங்களை மாதிரியா வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்? எனக்கு வீட்டுல வேலை கிடக்க, நான் போறேன். எப்பா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கோவத்தை பாரு. சரி சின்ன பொண்ணு, நானும் வீட்டுக்கு போறேன். இரு லட்சு, நானும் வரேன். நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? சும்மா தான் இருப்பேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். சரி சின்ன பொண்ணு, வா போலாம். லட்சு லட்சு, நானும் வரேன். சரி உமா, வா போலாம்.
ரெண்டு பேரும் உட்காருங்க. ஏன் லட்சு கீழே உட்காந்துட்டீங்க, மேலே உட்காரலாம்ல? எனக்கு கீழே உட்கார்ந்தாதான் சின்ன பொண்ணு நல்லா இருக்கும். அப்பதான் காலை நீட்டி நல்லா உட்காரலாம்ல. உமா, உங்க வீட்டுக்கார வீட்டுல இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, தேட மாட்டாங்களா? ஏதாவது சொல்ல போறாங்க. தேடினா தேடிட்டு போட்டு லட்சு. வீட்டுல இருந்தா மட்டும் என்ன பண்ண போறாங்க? போனு லேப்டாப் இதை தவிர ஒன்றும் தெரியாது. அதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போயிடுவேன். சரி லட்சு, டீ போட்டு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதானே பார்த்தேன் உமா, இன்னும் எதுவும் கேட்கலன்னு. சரி இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் உமா, லட்ச வீட்டுக்குள்ளே விடுறதே பெருசு, இதில் டீ ஏதாவது கேட்டுக்கிட்டே இரு. ஏன் சின்ன பொண்ணு, நம்ம லட்சு தானே. சரி விடு சின்ன பொண்ணு, டீ தானே, இதுல என்ன இருக்கு? ஏன் சின்ன பொண்ணு, அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி நீ தானே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து வச்சிருக்க லட்சுட்ட, ஸ்நாக்ஸ் கேளு. ஏன் சின்ன பொண்ணு, டீக்கு பிஸ்கட் மிச்சர் முறுக்கு ஏதாவது இருந்தா தானே நல்லா இருக்கும். குடிக்கிறதே ஓசிட்டி, இதில் ஸ்நாக்ஸ் வேறையா? ஏன் உமா? அட போ சின்ன பொண்ணு, நம்ம லட்சு தானே. லட்சு, அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா லட்சு. இருக்கா இல்லையானே தெரியல உமா, இருந்தா எடுத்துட்டு வரேன். ஐ லட்சு, ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன் இருக்குது. திங்கிறதுலயே இருக்காது டீ. அட போ சின்ன பொண்ணு, என்ன வேணா சொல்லிட்டு போ. ஓசியில குடிக்கிற டீ தனி டேஸ்டா இருக்கும். இந்தாங்க ரெண்டு பேரும் குடிங்க. உமா, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல உமா, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க போல. நீங்கள் இருங்க லட்சு, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ரெண்டு பேரும் டீ குடிங்க. சரி சின்ன பொண்ணு, இந்த உமா. பரவாயில்ல லட்சு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் என்ன, டீயே போதும். தேங்க்ஸ் லட்சு. லட்சு, டீ சூப்பர். சரி உமா, குடி. லட்சு, மழை வர மாதிரி சத்தம் கேட்குதுல்ல? ஆமா சின்ன பொண்ணு, இதை நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, நல்ல மழை பெய்யுது. இப்பதான் வெயில் அடிச்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ள நல்ல மழை. இருட்டான மாதிரி ஆயிடுச்சு போ. சரி உள்ள போலாம். சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்தியா, இல்ல காலையில மாதிரி அப்படியே வந்துட்டியா? லட்சு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன் லட்சு. என் மாமியார் இருந்தனால துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்ய வச்சிருச்சு. கூடவே நின்று அதை பண்ணு இதை பண்ணுன்னு நான் எல்லாமே முடிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கேன். என்ன பண்றது சின்ன பொண்ணு, நம்ம வீடு நம்ம தான் செஞ்சாகணும். அதுவும் இல்லாம பெரியவங்க சொல்றதையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம் லட்சு, ஆனால் செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா என்ன லட்சு பண்ணுறது? எந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க, கோவமா வருது. அதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வரனே பேசுறதுக்கு. பெரியவங்க அப்படிதான் சின்ன பொண்ணு, ஒன்று ரெண்டு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது வேணா கரெக்டு தான் லட்சு, அதனால தான் நானும் அமைதியாக போகிறேன். லட்சுமி, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? வாங்க பத்திரகாளிக்கா, தோட்டத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், எப்போதும் பேசுறது தானே. ஆமா லட்சுமி, இப்பதான் தோட்டத்துல வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. அதனாலதான் சரி பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். எங்க வசந்தி உமாவை காணோம்? அதுதான் தெரியல பத்தோ, நானும் அவ்வளோதான் காணாம பார்த்துட்டு இருக்கேன். இந்நேரம் வந்திருப்பா, என்ன பண்ணிருக்காளோ. எனக்கு வேற பயமா இருக்கு லட்சு. இன்னைக்கும் அதே சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? சத்தம் கேட்டா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்கு. தெரியல சின்ன பொண்ணு, எனக்கும் பயமா தான் இருக்கு. பிள்ளைங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு இருக்கேன். இன்னைக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நாளைக்கு காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சின்ன பொண்ணு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வராது லட்சுமி, ரெண்டு பேரும் பயப்படாம இருங்க. இப்படி பயந்துட்டே இருந்தோம்னா நமக்கு அதே சத்தம் கேட்கற மாதிரியே தான் இருக்கும். எதுக்கும் நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அப்படிதாக்கா பண்ணணும், கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாங்க வசந்தி உமா, என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நான் இங்கதான் வந்துட்டு இருந்தேன்க்கா, பார்த்தா உமாவும் இங்கதான் வந்தா, அதனால ஒண்ணா வந்துட்டோம். என்ன உமா பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு. நேத்து பயத்துல தூங்காததுனால நல்லா தூக்கம், அதான் தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, உனக்கு அது தூங்க டைம் கிடைச்சதே. நான் இவ்வளோ நேரம் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன். என் மாமியார் கூட இருந்தே அதை செய்ய இதை செய்யணும் வேலை வாங்கிருச்சு. பரவாயில்ல சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். லட்சுமிக்கா, எனக்கு பயமாவே இருக்குக்கா. நேத்து நடந்ததை நினைச்சு இன்னைக்கு அதே சத்தம் கேட்டுச்சுன்னா என்னக்கா பண்றது? சத்தத்தோட நின்னுட்டா பரவாயில்ல. வசந்தி, அதுக்கெல்லாம் பயந்துட்டே இருக்காத. சின்ன பொண்ணு லட்சுமியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து கேட்டுச்சுன்னா இன்னைக்கும் கேட்கணும்னு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நாளைக்கு காலையில எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட். சரிதான் பத்திரகாளிக்கா, இருந்தாலும் பயமாவே இருக்காது நினைக்கிறேன். சரி, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும். லட்சுமி, உங்க வீட்டுக்காரர் எப்ப வரேன்னு சொன்னாரு? தனியா இருக்கனால தான் பயமா இருக்கு. அவர் வந்துட்டா கொஞ்சம் பயம் இல்லாம இருப்பல்ல. தெரியல பத்திரகாளிக்கா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லைக்கா, எல்லாம் கொஞ்சம் சரியானதுதான் வருவாருன்னு நினைக்கிறேன். பயப்படாம இன்னைக்கு எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு தூங்குங்க. ஐயோ, என்ன சத்தம் இது? பத்திரகாளிக்கா, நாங்க சொன்னோம்ல அந்த சத்தம் இதுதான்க்கா. அந்த சத்தமா இது? அப்ப யாரும் இங்க இருக்க வேணாம், எந்திரிங்க, வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, எல்லாரும் எந்திரிங்க, சீக்கிரம் போலாம். ஐயோ, என்னை மட்டும் கடைசியில விட்டுட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு, அதுக்குள்ள இருட்டிருச்சு, மர்மமாவே இருக்கு. அதான் எனக்கே தெரியல லட்சு, சீக்கிரம் கதவை தருங்க, உள்ள ஓடிடலாம்.
உமா ஐயோ யாரோ என்ன கூப்பிடுறாங்க. என்ன யாரையுமே காணோம். என்ன கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சுல, யாரையுமே காணோம். ஐயோ லட்சு என்னை காப்பாத்துங்க. நான் தான் உன்னை கூப்பிட்டேன். ஐயோ லட்சு பேய் பேய். ஐயோ லட்சு என்னை காப்பாத்து பேய் பேய். ஐயோ உமா வேற பேய்ன்றா. ஐயோ சீக்கிரம் ஓடி வா உமா. அம்மா லட்சு வெளிய பேய். ஐயோ லட்சு இந்த பேய் என்ன வேற கூப்பிடுது லட்சு. என்ன லட்சு இது, எனக்கு பயமா இருக்கு. என்ன உமா சொல்ற, வேற ஏதாவது பார்த்திருப்ப. நிஜமா தான் லட்சு சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி இரு உமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னன்னு பயப்படாத. ஐயோ பத்திரகாளிக்கா வெளியில போயிடாதீங்க, அது வெளியே தான் நிக்குது. இரு உமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பதான் எதுவும் இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. இருங்க பத்திரகாளிக்கா, நானும் வரேன். அதனால எதுவும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். லட்சுமி இங்க தானே பார்த்தேன்னு சொன்னா, ஆனா வெளியே எதுவுமே இல்லையே. அதான் பத்திரகாளிக்கா எனக்கும் புரியல, ஆனா எதுவுமே இல்லையே. என்னத்தை பார்த்து பயந்தான்னு தெரியல. சரி லட்சுமி நம்ம உள்ள போலாம். என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். லட்சுமி யாரோ என்ன கூப்பிட்டாங்கல்ல. ஐயோ லட்சுமி உள்ள போயிடலாம். உண்மையாலுமே பேய் தாக்கா. ஏய், நான் இங்கிருந்து போக மாட்டேன். உங்களையும் சும்மா விட மாட்டேன். அக்கா அக்கா வாங்க உள்ள போயிடலாம். பத்திரகாளிக்கா சீக்கிரம் வாங்க. நான் தான் சொன்னேன்ல லட்சு, நீங்களும் பாத்தீங்க தானே. லட்சுமி என்ன லட்சுமி இது, நம்ம பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுது. அக்கா பேர் மட்டும் சொல்லல, நம்ம சும்மா விடாதுன்னு வேற சொல்லுச்சுக்கா. அக்கா இப்போ என்னக்கா பண்ணலாம்? நேற்று கூட சத்தம் தாக்கா கேட்டுச்சு, இன்னைக்கு பேயே பார்த்தாச்சு. எனக்கு வெளியே போக ரொம்ப பயமா இருக்கு. அக்கா கதவெல்லாம் நல்லா சாத்துனீங்களா? உள்ள ஏதோ வந்துட போகுதுக்கா. கதவெல்லாம் சாத்திட்டேன்மா, ஆனா இப்ப வீட்டுக்கு போகணும்ல, என்ன பண்றது? வெளியில வேற அது நிக்குது. அக்கா இப்ப யாரும் வெளியில போக வேண்டாம், கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க, யோசிக்கலாம். ஆமா லட்சுமி, கொஞ்ச நேரம் யாரும் வெளில போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை